சன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம வணக்கம் தமிழா நிகழ்ச்சியில அன்பின் உருவமாகவும் அறிவின் சிகரமாகவும் விளங்கும் பெண்களுக்கு சமர்ப்பிக்கப்பட்ட இந்த மகளிர் தின வாரத்தில் இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில் ஒரு முக்கியமான ஒருத்தங்க தான் வந்திருக்காங்க சிறப்பு விருந்தினராக. அண்ட் இந்த வாரம் முழுக்கவே மகளிர் தினத்தை முன்னிட்டு நம்ம வணக்கம் தமிழா நிகழ்ச்சியில் பல்வேறு துறையில் சாதிச்சிருக்கக்கூடிய பல பெண் சாதனையாளர்களை சந்திச்சுட்டு இருக்கோம். நிறைய விஷயங்களை அவங்க பகிர்ந்துட்டு இருக்காங்க. இன்னைக்கும் அந்த மாதிரியான ஒருத்தங்க கூட நிறைய விஷயங்கள் நம்ம வந்து பேச போகிறோம். ஸோ பிரீத்தி, அதுக்கு முன்னாடி நம்ம நிகழ்ச்சியும் ஆரம்பிச்சிடலாம். வெல்கம் டு வணக்கம் தமிழா கொண்டாடும் மகளிர் வாரம் வழங்குவோர் பூமெக்ஸ் வெஸ்டர்ன் பிரீவ்ஸ். அண்ட் இன்னைக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அப்படியா? எஸ். பொதுவாகவே இப்போ பல பெண்கள் வந்து ஹார்மோன் இம்பேலன்ஸால் வந்து பாதிக்கப்படுறதா வந்து சொல்லிட்டு இருக்காங்கல்ல. இந்த ஹார்மோன் இம்பேலன்ஸ், அதாவது இந்த மெட்டபாலிக் சிண்ட்ரோம், வளர்சிதை மாற்றம், இந்த மாதிரியான பிரச்சனைகள்ல இருந்து நம்மளை காத்துக்கொள்றது எப்படி அப்படின்றது எல்லாருக்குமே வந்து தெரிஞ்சிக்கக்கூடிய ஒரு விஷயமா வந்து இருக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் பெண்களை பொறுத்த வரைக்கும் அவங்க உடல்ல வந்து ஏதாவது வந்து பாதிப்பு ஏற்படுதா இல்லையான்னு சொல்லிட்டு அவங்க பெரிய அளவு வந்து ஃபோக்கஸ் வந்து வச்சுக்கவே மாட்டாங்க. ஏதாவது ஒரு பிரச்சனை வந்ததுக்கு அப்புறமா தான் டாக்டரே போய் அணுகுவாங்க. ஆனா எப்பெல்லாம் அவங்க வந்து பரிசோதனைகளை வந்து மேற்கொள்ளணும், அவங்க எப்போ வந்து கரெக்டான டைம்ல மருத்துவர் அணுகணும் அப்படின்றதையும் வந்து தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அண்ட் பெரும்பாலும் இன்னைக்கு காலகட்டத்தில் பெண்களுக்கு ஒரு மிகப்பெரிய கவலையா இருக்கக்கூடியது வந்து இந்த கர்ப்பப்பை வாய் புற்றுநோய். இதுக்கு வந்து தடுப்பூசிகளும் வந்து இருக்கு. இந்த தடுப்பூசிகள் வந்து எந்த அளவுக்கு பயனுள்ளதா பெண்களுக்கு இருக்கு அப்படின்றத வந்து நிச்சயமா வந்து தெரிஞ்சுக்க போறோம். அண்ட் பெண்களுக்கு வந்து இந்த மார்பகங்களை பரிசோதனைகள் செஞ்சுக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து நிறைய பேர் அதை வந்து கொஞ்சம் வந்து கேர்லெஸ்ஸாவே வந்து விட்டுறாங்க. அவங்க பெரிய அளவு வந்து அதுல வந்து ஒரு கவனம் செலுத்துறதா இல்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுக்க முடியுது. நீங்க அப்படி சொல்றீங்க அஸ்வத். ஆனா வந்து பெரும்பாலான பெண்கள் அப்படி இருக்கலாம். ஆனா ஒரு சிலர் வந்து சின்னதா மார்பகத்துல ஒரு கட்டி வந்தாலே வந்து அது புற்றுநோய் கட்டியா இருக்குமோ அப்படின்னு பயப்பட ஆரம்பிச்சிடுறாங்க. சோ மார்பக புற்றுநோய் பத்தி நிறைய மித்து இருக்கு. அதாவது மக்களுக்குள்ள நிறைய கட்டுக்கதைகள் இருக்கு. சோ அதை பத்திலாம் இன்னைக்கு வந்து நம்ம டீகோட் பண்ண போறோம். எதெல்லாம் உண்மை, எதுக்கெல்லாம் பயப்படணும், எதுக்கெல்லாம் பயப்பட வேணாங்கிறத தெரிஞ்சுக்க போறோம். அண்ட் அது மட்டும் இல்லாம மார்பக புற்றுநோய் வந்தவங்களுக்கு என்ன மாதிரியான சிகிச்சைகள் இருக்கு, அதுலயும் குறிப்பா எந்த விதமான புற்றுநோய்க்கு கண்டிப்பா அறுவை சிகிச்சை தான் தீர்வு அப்படிங்கிறதும் தெரிஞ்சுக்க போறோம். அண்ட் அதை தாண்டி வந்து பாத்தீங்கன்னா மார்பக புற்றுநோய் அறுவை சிகிச்சையில என்னென்ன விதமான அதிநவீன சிகிச்சை முறைகள் வந்திருக்குன்றதும் தெரிஞ்சுக்க போறோம். இதெல்லாம் யார்கிட்ட கேட்க போறோம்னா மிகவும் பிரபலமான அனுபவம் வாய்ந்த ஒரு அட்டகாசமான டாக்டர் தான் வந்திருக்காங்க. கிட்டத்தட்ட 1000க்கும் மேற்பட்ட மார்பக புற்றுநோய் அறுவை சிகிச்சையை பாத்தீங்கன்னா வெற்றிகரமா செஞ்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம மார்பக பாதுகாப்பு மற்றும் மறு கட்டமைப்பிலையும் நிபுணத்துவம் வாய்ந்த ஒரு அழகான டாக்டர் தான் வந்திருக்காங்க. சோ அவங்கள நிகழ்ச்சிக்குள்ள வெல்கம் பண்ணிடலாம். சோ லெட்ஸ் வெல்கம் பிரஸ்ட் சர்ஜன் டாக்டர் ஆஷா ரெட்டி அவர்கள். வணக்கம் டாக்டர், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கும். ஹாப்பி விமென்ஸ் டே. Thank you ஹாப்பி விமென்ஸ் டே டு யூ டு. Thank you டாக்டர். எப்படி நான் சொன்ன மாதிரி ஒரு அழகான டாக்டர் வந்திருக்காங்களா? எஸ், அனுபவம் வாய்ந்த பிரபலமான மட்டும் கிடையாது, அழகான டாக்டரும் கூட. ஆக்சுவலா வந்து பியூட்டி சீக்ரெட்ஸும் வந்து கேட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். எஸ். அண்ட் டாக்டர், ஃபர்ஸ்ட் நான் கேட்கணும் அப்படின்னு நினைச்சது என்னன்னா வந்து ஜென்ரலாவே வந்து ஒரு பெண் குழந்தைக்கு வந்து மருத்துவருடைய ஆலோசனை அப்படின்றது எந்த வயதுல இருந்து வந்து தேவைப்படுது அப்படின்றது நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருந்துட்டே இருக்கு. அண்ட் முன்னாடியே நான் சொல்லியிருந்தேன் கூட, பெண்கள் வந்து டக்குன்னு அவங்களோட ஹெல்த்ல வந்து அவ்வளோ கேர் எடுத்துக்க மாட்டாங்க. அவங்க ஏதாவது ஒரு சீரியஸான ப்ராப்ளம்னா தான் டாக்டர் கிட்ட போலாமா அப்படின்னு யோசிப்பாங்க. அப்போ கூட போகணும் அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபார்மா வந்து தெரியாது. ஸோ எந்தெந்த வயதுல வந்து பெண்கள் என்ன மாதிரியான பரிசோதனை முறைகள் எல்லாம் வந்து மேற்கொள்ளணும்? ஷுவர். ஸோ அதை டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ இப்போ எந்த ஏஜும் ரொம்ப ஏர்லி இல்லை. ஸோ இப்போ வந்து நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் சர்விக்கல் கேன்சர் பற்றி இன்ட்ரடக்ஷன் கொடுத்துட்டு இருந்தீங்க. இப்போ சர்விக்கல் கேன்சர் வந்து எந்த ஏஜில் வேக்சின் எடுத்துக்கலான்னு பார்த்தோன்னா 9 to 14 இயர்ஸில் எடுக்கிறது நல்லது. ஸோ அது வந்து ஆஸ் ஏர்லி as 9 இயர்ஸ்லேருந்து நம்ம ஹெல்த் பற்றி அவேர்னஸ், ஹெல்த் பற்றி என்ன பண்ணணும், என்னென்ன வியாதி வரலாம், எதுக்கு செல்ஃப் எக்ஸாமினேஷன் பண்ணலாம், எதுக்கு வேக்சின் இருக்கிறது எல்லாமே புரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம். ஃபார் எக்ஸாம்பிள் 9 to 14 இயர்ஸ் வந்து கர்ப்பப்பை வாயோட புற்றுநோய்க்கு வேக்சின் இருக்குது, HPV வேக்சின்னு சொல்லுவோம். ஸோ அது வந்து 2 doses எடுத்துக்கணும் 9 to 14 இயர்ஸ்லேருந்து. ஸோ அது வந்து அந்த ஏஜ் குரூப்பில் ரொம்ப முக்கியமானது. அப்புறம் வந்து பார்த்தோன்னா நம்ம செக்ஷுவலி ஆக்டிவாக இருக்கிறப்பன்னு நம்ம இந்த சர்விக்கல் கேன்சருக்கு ஸ்க்ரீனிங் டெஸ்ட் பண்ணலாம். பேப் ஸ்மியர்னு சொல்லுவோம். அது வந்து அந்த சர்விக்ஸ்லேருந்து ஒரு டெஸ்ட் எடுத்து ஏதாவது சேஞ்சஸ் இருக்கா முன்னாடியே கண்டுபிடிக்கலாமா அதுவும் தெரிஞ்சுக்கலாம். அப்புறம் வந்து 40 இயர்ஸ்லேருந்து பிரெஸ்ட் கேன்சருக்கு ஸ்க்ரீனிங் வந்து மேமோகிராம்னு சொல்லுவோம். மேமோகிராம் வந்து பிரெஸ்ட்டுக்கான ஒரு ஸ்கேன். நம்ம கைக்கு கட்டி தெரியறதுக்கு முன்னாடியே ஸ்கேனில் ஏதாவது சேஞ்சஸ் இருக்கான்னு தெரிஞ்சுக்கிறது 40 இயர்ஸ்லேருந்து பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடியே செல்ஃப் எக்ஸாமினேஷன் சொல்லுவோம். ஸோ 20 இயர்ஸ் 30 இயர்ஸ் அப்போன்னு
வயசுலேருந்தே எல்லா லேடிஸும் பிரெஸ்ட் ஹெல்த் பற்றி பிரெஸ்ட் செக் பண்ணுறதை பற்றி எல்லாமே புரிஞ்சுக்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட். அண்ட் இப்போ 20s 30sலேருந்தே ஜென்ரலாக மாஸ்டர் ஹெல்த் செக்அப் எல்லா டிசீசஸும் நம்ம பிபியாக இருக்கட்டும், சுகராக இருக்கட்டும், கொலஸ்ட்ராலாக இருக்கட்டும், வைட்டமின் டெஃபிஷியன்சியாக இருக்கட்டும், எல்லாமே செக் பண்ணுறது ரொம்ப முக்கியம். ஸோ எந்த ஏஜும் ஏர்லின்னு சொல்ல முடியாது. ஸோ அவேர்னஸ் எஜுகேஷன் வந்து நம்ம சின்ன வயசுலேருந்து ஹேபிட்டாக கொண்டு போகிறது ரொம்ப முக்கியம். கண்டிப்பாக டாக்டர். ஏன்னா வந்து இந்த வருமுன் காப்போம் அப்படின்னு சொல்லிட்டு எப்பவுமே எல்லாருமே வந்து சொல்லிட்டு இருப்பாங்க. நீங்கள் சொல்லக்கூடிய இந்த ப்ரிவென்டிவ் மெடிசன்ஸ் எல்லாமே வந்து பெண்கள் மட்டும் கிடையாது, அவங்களுடைய சக குடும்பத்தினராக இருக்கக்கூடிய ஆண்களும் வந்து தெரிஞ்சுக்கணும். ஸோ தட் அவங்க வந்து அதிகமான ஃபோக்கஸ் இதில் செலுத்தினா கூட அந்தந்த டைமில் கரெக்டாக இதெல்லாம் ஃபாலோ அப் பண்ணுறதுக்கு அவங்களுக்குமே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எஸ். அண்ட் டாக்டர், நீங்கள் கிட்டத்தட்ட வந்து 1000க்கும் மேற்பட்ட மார்பக அறுவை சிகிச்சை வந்து பண்ணியிருக்கீங்க வெற்றிகரமாக. ஸோ உங்ககிட்ட தான் இந்த கேள்வி கேட்கணும். மார்பகத்தில் வந்து ஏதாவது பிரச்சனைகள் இருக்குன்னா என்ன மாதிரியான சிம்டம்ஸ்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும்? ஸோ இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான கொஸ்டின். ஏன்னா நம்ம எல்லாமே அவேர்னஸ்னு சொல்லுவோம். பிரெஸ்ட் கேன்சர் சம்மந்தப்பட்ட அவேர்னஸ் வந்து ரொம்ப முக்கியம். ஏன்னா இப்போ சர்விக்கல் கேன்சருக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ண மாதிரி வேக்சின் பிரெஸ்ட் கேன்சருக்கு இல்லை. ஸோ என்ன சிம்டம்ஸ்ன்னு பார்த்தோன்னா மோஸ்ட் காமன் வந்து பிரெஸ்ட்டில் கட்டி. ஸோ கட்டி வந்து நிறைய வாட்டி வலி இல்லாத கட்டியாக இருக்கும். ஸோ அந்த பிரெஸ்ட் கேன்சரில் கட்டி வந்து செக் பண்ணுறது ரொம்ப முக்கியம். நிறைய பேர் வந்து வலி இல்லை, எதுவுமே நமக்கு சிக்னிஃபிகண்ட்டாக இல்லைன்ட்டு அப்படியே விட்டுடுவாங்க. பட் வலி இல்லாத கட்டி வந்து ஜென்ரலாக கேன்சராக இருக்கலாம். ஸோ அதை செக் பண்ணுறது ரொம்ப முக்கியம். அது இல்லாமல் சில வாட்டி நிப்பிள் உள்ளே போகலாம். இப்போ அந்த கட்டி வந்து நிப்பிளுக்கு பின்னாடி இருக்குது, ஏதாவது கட்டி தெரியல, அது ஜஸ்ட் நிப்பிள் உள்ளே போகிற மாதிரி தெரியலாம். இல்லை நிப்பிள்லேருந்து தண்ணி மாதிரி பிளட் மாதிரி சேஞ்சஸ் அந்த மாதிரி வரலாம். சில வாட்டி கட்டி கைக்கு தெரியாமல் ஸ்கின் மட்டும் உள்ளே இழுக்கும். ஸோ ஒரு டிம்பிள் மாதிரி தெரியும் அந்த ஏரியாவில், அந்த மாதிரி இருக்கலாம். சில கேன்சர் வந்து ஸ்கின்னும் அஃபெக்ட் ஆகும். ஸோ ஒரு ரேஷ், ரெட்னஸ் நிறைய விஷயத்துக்கு வரலாம். இப்போ ஏதாவது ஸ்வெட் இருக்குது, ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் இருக்குது, பட் அது 2-3 வீக்ஸில் போகலை, ஸ்கின் டாக்டர் பார்த்துருக்கீங்க, ஆயின்மெண்ட் போட்டிருக்கீங்க, சரியாகலைன்னா அது வேறு ஏதாவது இருக்கலாமான்னு செக் பண்ணுறதும் ரொம்ப முக்கியம். இன்னொரு பாயிண்ட் வந்து பிரெஸ்ட்டுக்கு எக்ஸ்டென்ஷன் வந்து ஆக்சிலான்னு சொல்லுவோம், ஆம்பிட் ஏரியா. ஸோ சில வாட்டி பிரெஸ்ட்டில் சின்னதாக கட்டி இருந்து அது அக்கல் கிட்டேயும் ஸ்ப்ரெட் ஆகலாம். அந்த பிரெஸ்ட்டில் தெரியாமல் இருக்கலாம், அக்கலில் கட்டி மாதிரி தெரியலாம். ஸோ அக்கல்லையும் ஏதாவது சேஞ்சஸ் இருக்குன்னா அதுவும் பிரெஸ்ட் கேன்சருக்காக சம்மந்தமாக இருக்கலாம். ஸோ அதுவும் செக் பண்ணுறது ரொம்ப முக்கியம். இதெல்லாம் வந்து காமன் சிம்டம்ஸ் பிரெஸ்ட் கேன்சர். ஸோ ஆக மொத்தம் வந்து 2-3 வாரத்துக்கு மேலே எந்த ஒரு மாற்றங்கள் நடந்தாலுமே நம்ம உடனே டாக்டரை பார்க்குறது நல்லது. பிகாஸ் கட்டி சேஞ்சஸ் வந்து நமக்கு தெரியும். பட் அது வந்து நம்ம டாக்டர் கிட்ட காட்டினா தான் அது நார்மல் சேஞ்சஸா அப்நார்மல் சேஞ்சஸான்னு சொல்லுவாங்க. நிறைய விஷயம் நார்மலாகவும் இருக்கலாம். ஸோ அது நார்மலாக பார்த்துட்டீங்க, செக் பண்ணிட்டீங்க, ஒன்றும் பண்ண வேண்டாம்னா அதுக்கு ஒன்றும் ட்ரீட்மெண்ட் தேவைப்படாது. பட் சில டைமில் அது கேன்சராக இருக்கலாம். ஸோ அந்த ஒன் ஆஃப் சான்ஸுக்காக தான் டாக்டரை பார்க்குறது ரொம்ப முக்கியம். ஓகே டாக்டர். ஸோ பேசிக்காகவே வந்து பெண்கள் வந்து சுய பரிசோதனை வந்து செஞ்சுக்கணும். இப்போ அதை தவிர வந்து பிரத்யேகமான பரிசோதனை முறைகள் மார்பக பிரச்சனைகளுக்கு என்னெல்லாம் இருக்குது? ஸோ பிரெஸ்ட் கேன்சர் ஸ்க்ரீனிங் பார்த்தோன்னா டெஸ்ட் வந்து மேமோகிராம் நான் டிஸ்கஸ் பண்ண மாதிரி. ஸோ மேமோகிராம் வந்து ஒரு எக்ஸ்ரே பிரெஸ்ட்டுக்கு உள்ளே என்ன நடக்குதுன்னு தெரியும். ஸோ நான் சொன்ன மாதிரி கைக்கு கட்டி தெரியாததுக்கு முன்னாடி ஸ்டேஜ்லேயே சில டாட்ஸ் ஆர் கால்சிஃபிகேஷன்ஸ்னு சொல்லுவோம், இல்லை ரொம்ப சின்னதாக ஒரு கட்டி இருக்கலாம், அதெல்லாம் வந்து மேமோகிராம் பிக்கப் பண்ணோம். ஸோ இது ரெக்கமெண்டேஷன் வந்து இந்தியாவில் ஸ்பெசிஃபிக் கைட்லைன்ஸ் இல்லை, பட் நாங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுறது வந்து ஃப்ரம் தி ஏஜ் ஆஃப் 40 ஒன்ஸ் a year மாஸ்டர் ஹெல்த் செக்அப் பண்ணுறோம் இல்லை இயர்லி, அந்த மாதிரி மேமோகிராமும் சேர்த்து பண்ணுறது ரொம்ப நல்லது. இஃப் நாட் அட்லீஸ்ட் ஒன்ஸ் இன் 2 years, ஏன்னா ஏதாவது சேஞ்ச்னா தட் வில் பிக் இட் அப். ஸோ மேமோகிராம் இஸ் ஒன் இம்பார்ட்டன்ட் டூல். ரெண்டாவது வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ண மாதிரி செல்ஃப் எக்ஸாமினேஷன். ஸோ அதை பற்றி இன்னும் கொஞ்சம் சொல்கிறேன். ஸோ செல்ஃப் எக்ஸாமினேஷன் வந்து நம்ம பிரெஸ்ட்டு மாதம் ஒன்ஸ் அ டே. ஸோ இப்போ பீரியட்ஸ் வரவங்களுக்கு ஒரு 4-5 days ஆஃப்டர் த பீரியட்ஸ், ஏன்னா பீரியட்ஸ்க்கு முன்னாடி பிரெஸ்ட்டில் வந்து கொஞ்சம் டெண்டர்னஸ், ஹெவினஸ் எல்லாம் இருக்கும். ஸோ பீரியட்ஸ் முடிச்சதுக்கப்புறம் செக் பண்ணுறது நல்லது. பீரியட்ஸ் முடிஞ்சிச்சு, மெனபாஸ்ன்னு சொல்லுவோம்ல, ஸோ பீரியட் முடிஞ்சிச்சுன்னா எனி ஒன் டே ஆஃப் த மந்த் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ஒன்ஸ் அ மந்த் அந்த அவேர்னஸ் பிரெஸ்ட் ஹெல்த்துக்கு கொடுத்துட்டு செக் பண்ணணும். ஏன்னா நார்மல் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். ஸோ இப்போ இஃப் சே டுடே ஆல் ஆஃப் யூ ஆர் ஸ்டார்டிங் டு டூ, தென் மாதம் பண்ணுறப்ப நார்மல் பிரெஸ்ட் எப்படி இருக்குது, சில பேருக்கு ஒரு பிரெஸ்ட்டு ஒரு விட கொஞ்சம் பெருசாக இருக்கலாம், சில பேருக்கு ஒரு ஏரியா வந்து கொஞ்சம் டென்ஸாக இருக்கலாம், ஒரு ஏரியா சாஃப்டாக இருக்கலாம். ஸோ நார்மல் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். ஸோ நார்மல் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டோன்னா தான் நம்ம ஃப்யூச்சரில் ஏதாவது அப்நார்மலாக இருந்ததுன்னா தெரிஞ்சுக்க முடியும். நார்மல் இல்லாமல் சடனாக ஒரு நாள் பார்க்குறோம் அந்த கட்டி இருந்ததா இல்லையா, நிஜமாக கட்டியா இல்லை பிரெஸ்ட் இஷ்யூ எவான்னு தெரியாது. ஸோ இதுதான் கான்செப்ட் பிரெஸ்ட் எக்ஸாமினேஷனில். நார்மல் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டோன்னா அப்நார்மல் கண்டுபிடிக்கிறது ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த சிம்டம்ஸ் நாலேஜோட மைண்டில் வச்சுக்கிட்டு எக்ஸாமினேஷன் பண்ணி எனிதிங் டிஃப்ரெண்ட், எனிதிங் நார்மல்னா டாக்டர் கிட்ட கொண்டு போகிறது ரொம்ப நல்லது. ஓகே டாக்டர், மெட்டபாலிக் சிண்ட்ரோம் அப்படின்னு சொல்லப்படுற வளர்சிதை மாற்றம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பெரும்பாலும் நம்ம பேசப்படுறது கேட்டுட்டு தான் இருக்கோம். இது பெண்களுக்கு எந்த மாதிரி ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துது, இதுலேருந்து நம்ம எப்படி எதிர்கொள்கிறது?
ஸோ இந்த மெட்டபாலிக் சிண்ட்ரோம், இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ், ஹார்மோன் இம்பேலன்ஸ் எல்லாமே இப்போ வந்து இந்த அர்பனைசேஷன், நம்ம செடென்ட்ரி லைஃப் ஸ்டைல், ஒபிசிட்டி, டயட்ரி ஹேபிட் சேஞ்சஸ் இதெல்லாம்னால வருது. ஸோ இது வந்து நிறைய ஸ்லீப், இன்ஃபேக்ட் ஸ்லீப் இஸ் ஆல்சோ அன் இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர். ஸோ இது எல்லாமே வந்து நம்ம பாடியில் சில சேஞ்சஸ் கொண்டு வரும். ஒன் ஆஃப் தோஸ் இஸ் ஃபார் எக்ஸாம்பிள் பிசிஓடின்னு சொல்லுவோம். அது வந்து ஓவரியில் நிறைய சிஸ்ட் வரலாம். இட்ஸ் ஒன் ஆஃப் த காசஸ் ஃபார் இன்ஃபர்டிலிட்டி, ஒன் ஆஃப் த காசஸ் ஃபார் ஒபிசிட்டி. ஸோ இது எல்லாமே வந்து இட்ஸ் ஒன் இது வந்தால் இது வரும், இது வந்தால் இது வரும், அந்த மாதிரி இட்ஸ் ஆல் இன்டர்கனெக்டட் அண்ட் ரிலேட்டட். அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் இஸ் டு கீப் த வெயிட் இன் செக். ஒபிசிட்டி வந்து குறைக்கணும், ஆக்டிவாக வச்சுக்கணும், டயட் கொஞ்சம் ஹெல்த்தியாக மாற்றிக்கணும். ஸ்பெசிஃபிக்காக இந்த டயட், இந்த ஃபுட் அந்த மாதிரி ஐ டோன்ட் பிலீவ் இன் எனி பர்டிகுலர் வே. பட் ஓவரால் மோர் ப்ரோட்டீன், லெஸ் கார்போஹைட்ரேட்ஸ், எக்ஸசைஸ் வந்து மிக்ஸ் ஆஃப் கார்டியோ, மிக்ஸ் ஆஃப் வெயிட்ஸ் எல்லாமே வந்து நம்ம ஹெல்த்தியாக இருக்கிறது ரொம்ப முக்கியம். இது இல்லாமல் ஸ்ட்ரெஸ்ஃபுல் லைஃப் ஸ்டைல் கொஞ்சம் குறைக்க முடியும்னா அது இம்பார்ட்டன்ட். ஸ்லீப் இம்பார்ட்டன்ட். ஸோ இது எல்லாமே லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ இந்த லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ்னால நிறைய லைஃப் ஸ்டைல் டிசீசஸ் இருக்குது. ஸோ இது இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நம்ம கொஞ்சம் பார்த்துக்கிறது ரொம்ப முக்கியம், எஸ்பெஷலி அஸ் விமென். ஸோ டாக்டர், இப்போ நம்ம வந்து ஒரு குட்டி ரேபிட் ஃபயர் செஷன் போக போகிறோம். ரேபிட் ஃபயர்னா நீங்கள் குயிக்காக ஆன்சர் பண்ண உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஆனால் முக்கியமான டாப்பிக்கை நம்ம டச் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ நீங்கள் ப்ரீஃபாக எங்களுக்கு தெளிவான விளக்கம் கொடுப்பீங்கன்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம். எஸ், ஏன்னா ஆல்ரெடி பிரீத்தி வந்து சொல்லிட்டு இருந்த மாதிரி இந்த பிரஸ்ட் கேன்சர் பற்றினா நிறைய மித்ஸ் அண்ட் மிஸ்கன்செப்ஷன்ஸ் இருக்கு. ஸோ அதை வந்து நம்ம இன்னைக்கு வந்து டீபங்க் பண்ணலாம், பிரேக் பண்ண போகிறோம். ஸோ முதல் கேள்வி, உடல் பருமன் ஓபீஸாக இருக்கிறவங்களுக்கு புற்றுநோய் வர அதிக வாய்ப்பு இருக்குன்றாங்களே, உண்மையா? எஸ். ஸோ ஒபிசிட்டி இஸ் அ ரிஸ்க் ஃபேக்டர் ஃபார் போத் பிரஸ்ட் கேன்சர் அண்ட் எண்டோமெட்ரியல் கேன்சர், எஸ்பெஷலி ஃபார் பிரஸ்ட் கேன்சர். நிறைய ஸ்டடீஸ் எவிடன்ஸ் இருக்கு, ஒபீஸாக இருக்கிறவங்களுக்கு பிரஸ்ட் கேன்சர் வரதுக்கு வாய்ப்பு ஜாஸ்தி. ஓகே. அண்ட் டாக்டர், நீங்கள் மேமோகிராம் பற்றி சொல்லியிருந்தீங்க. இந்த மேமோகிராம் வந்து நிறைய பேர் சொல்றாங்க ரொம்ப பெயின்ஃபுல், அதனால வந்து அப்படியா? பெயின்லெஸ் அது பெயின்லெஸ் இல்லை, கொஞ்சம் டிஸ்கம்ஃபர்ட் இருக்கும். அது ப்ரெஸ் பண்ணுற 2 seconds, பட் ரொம்ப பெயின்ஃபுல் எல்லாம் இல்லை. இப்போ நிறைய நியூ டெக்னாலஜி இருக்கு, வெரி மினிமல் டிஸ்கம்ஃபர்ட், 2 minutes. பட் ஆபத்துலாம் சொல்றாங்களே, அந்த மாதிரிலாம் இல்லை. அதுவும் நிறைய பேர் கேட்குறாங்க. ஏன்னா ரேடியேஷன் சொல்லுவோம்ல, ஸோ அந்த ரேடியேஷன் வந்து கேன்சர் காஸ் பண்ணுமான்னு நிறைய பேர் கேட்டிருக்காங்க என்கிட்ட. ஸோ அந்த மாதிரி ஒன்றும் இல்லை, இட்ஸ் வெரி மினிமல் டோஸ், சேஃப் டோஸ். ஓகே டாக்டர், பயாப்சி பண்ணால் கேன்சர் ஸ்ப்ரெட் ஆகும்னு சொல்கிறாங்களே, உண்மையா? போயுமா? ஸோ நிறைய பேர் இதுவும் கேட்குறாங்க. ஸோ கட்டியோட வந்தால் நிறைய பேர் வந்து நாங்கள் பயாப்சி பண்ணிவிட்டு இது எந்த மாதிரி கட்டின்னு தெரிஞ்சுக்கிட்டு ட்ரீட்மெண்ட் பண்ணுவோம். ஸோ நிறைய பேர் வந்து டாக்டர் பயாப்சி வேண்டாம், டைரெக்டாக கட்டி எடுத்துடுங்கன்னு சொல்கிறாங்க. ஏன்னா பயாப்சி பண்ணால் இது ஸ்ப்ரெட் ஆகிடும்னு எங்கேயோ கேள்விப்பட்டிருக்காங்க. ஸோ அது பிரஸ்ட் கேன்சருக்கு போய் பயாப்சி பண்ணாலும் சேஃபு, பயாப்சி பண்ணிட்டு தான் நாங்கள் ட்ரீட்மெண்ட் பண்ணுவோம். ஏன்னா அதோட இன்ஃபர்மேஷன் நமக்கு தேவை. ஓகே. அண்ட் பிரஸ்ட் ஃபீடிங் பண்ணால் வந்து கேன்சர் வரவே வராது அப்படின்னு சொல்கிறாங்களே. ஸோ பிரஸ்ட் ஃபீடிங் இஸ் ப்ரொடெக்டிவ் ஃபார் பிரஸ்ட் கேன்சர். ஸோ பிரஸ்ட் ஃபீட் பண்ணாதவங்களுக்கு தெர் இஸ் அ ஸ்லைட்லி இன்க்ரீஸ் சான்ஸ். பட் ஹேவிங் செட் தட், பிரஸ்ட் ஃபீட் பண்ணால் கேன்சர் சுத்தமாக வராதுன்னு இல்லை. ஸோ இதுவும் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். ஏன்னா நிறைய பேர் வந்து என்கிட்ட டாக்டர் கட்டி இருந்தது 2 வருஷமாக இருக்குது, நான் ஏன் இவ்வளோ நாள் வரலன்னு கேட்டால், நான் பிரஸ்ட் ஃபீட் பண்ண டாக்டர் எனக்கு கேன்சர் வராதில்லை. ஸோ அந்த மாதிரியும் இல்லை, பிரஸ்ட் ஃபீட் பண்ணால் டெஃபினட்டாக ப்ரொடெக்டிவ், பட் பிரஸ்ட் ஃபீட் பண்ணாலும் யூ கேன் ஸ்டில் கெட் கேன்சர். இருக்கு. ஓகே டாக்டர், இந்த பிரஸ்ட் கேன்சர்ன்றது பெண்களுக்கு மட்டும்தானா, ஆண்களுக்கு வர வாய்ப்பு இருக்கா? ரேர், பட் வரலாம், வரும், மென்னுக்கும் வரலாம். அண்ட் ப்ரெக்னெண்ட்டாக இருந்தால் இந்த பிரஸ்ட் கேன்சர் வந்து வராது அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொல்கிறாங்களே. ஸோ அகேன் இம்பார்ட்டன்ட், ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது அகேன் வெரி ரேர், பட் வரலாம் பிரஸ்ட் கேன்சர். அண்ட் ப்ரெக்னன்சியில் வர பிரஸ்ட் கேன்சர் வந்து ரொம்ப அக்ரெசிவ், அப்படின்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக க்ரோ ஆகும். அண்ட் நிறைய பேர் வந்து வீட்டில் அவங்க அம்மா இல்லை பாட்டி சொல்லுவாங்க இது பிரஸ்ட் ஃபீடிங் சேஞ்சஸ், குழந்தை வரப்போது அதனால சேஞ்சஸ், ஸோ டாக்டரை பார்க்க மாட்டாங்க. ஸோ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது பிரஸ்ட் ஃபீட் பண்ணும்போதும் கட்டி புதுசாக வந்ததுன்னா செக் பண்ணுறது ரொம்ப முக்கியம். ஓகே. அண்ட் கேன்சர் வந்தால் கண்டிப்பாக மார்பகத்தை வந்து எடுத்தே ஆகணுன்றாங்களே, இது எந்த அளவுக்கு உண்மை? இல்லைம்மா. ஸோ இப்போ பிரஸ்ட் கேன்சருக்கு நிறைய நியூ ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்குது, நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. எஸ்பெஷலி ஏர்லியாக கண்டுபிடிச்சோன்னா வெறும் கட்டி எடுக்கலாம், மீதி பிரஸ்ட் எடுக்க தேவையில்லை. காஸ்மெட்டிக்காக பிரஸ்ட் ஷேப்பும் இருக்கும். சில பேருக்கு தேவைப்படலாம் ஃபுல்லாக எடுக்கிறது, அது இருந்தாலும் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் ஆப்ஷன்ஸ் இருக்குது. வயிறுலேருந்து எடுத்து புது பிரஸ்ட் மாதிரி பண்ணிக்கலாம், இல்லை இம்ப்ளான்ட் வச்சு புது பிரஸ்ட் மாதிரி பண்ணிக்கலாம். ஸோ நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. கட்டமைப்பு இல்லையா? சூப்பர் டாக்டர், டக்குன்னு குயிக்காக வந்து எல்லா மித்ஸையும் வந்து உடச்சிட்டீங்க. அண்ட் டாக்டர், இப்போ இன்னொரு முக்கியமான கேள்வி கேட்கணும்னு நினச்சேன். நீங்கள் வந்து பேசும்போது பயாப்சி வந்து பண்ணால் அது கேன்சர் ஸ்ப்ரெட் ஆகாதுன்றதை பற்றி வந்து சொல்லியிருந்தீங்க. இந்த பயாப்சி பற்றி வந்து எங்களுக்கு கொஞ்சம் வந்து தெளிவாக வந்து சொல்லுங்கள் டாக்டர்.
ஸோ பயோப்சி வந்து இப்போ ஏதாவது டிஷ்யூ இருக்குது க்ரோத் இருக்குன்னா அது எந்த மாதிரியும் தெரிஞ்சுக்கிறதுக்கு பண்ணுறது டெஸ்ட் பேர் தான் பயோப்சின்னு சொல்லுவோம். ஸோ இப்போ பிரெஸ்ட்டில் கட்டி இருந்தால் அல்ட்ராசவுண்டுன்னு ஒரு ஸ்கேன் இருக்குது. ஸோ ஸ்கேனில் பார்த்து தெரிஞ்சதுன்னா ஒரு சின்ன நீடில் ஸ்கேன் பார்த்துட்டே அந்த நீடில் வச்சு நாங்கள் அந்த கட்டிலேருந்து ஒரு சின்ன அமௌண்ட் ஆஃப் டிஷ்யூ எடுப்போம். ஸோ இது வந்து இட்ஸ் 10-minute ப்ரொசீஜர். ஓபிடியில் பண்ணிக்கலாம், அப்போவே வீட்டுக்கு போகலாம். ஒன்றும் செடேஷன் தூங்க வேண்டியது ஹாஸ்பிட்டல் ஸ்டே அந்த மாதிரியெல்லாம் ஒன்றும் இல்லை. ஸோ இட்ஸ் a very simple small procedure. Okay. And there are some newer techniques பயோப்சிலையும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொன்ன மேமோகிராமில் கட்டி ஸ்டேஜுக்கு முன்னாடி சில தெரியலாம். ஸோ அது வந்து ஸ்பெஷலான பயோப்சி இருக்குது, ஸ்டீரியோடாக்டிக் பயோப்சின்னு சொல்லுவோம். அது வந்து மேமோகிராம் பார்த்துட்டே அந்த கால்சிஃபிகேஷன்ஸை டார்கெட் பண்ணி எடுக்கிறது. வேக்யூம் பயோப்சின்னு இருக்குது, ஸ்டீரியோடாக்டிக் பயோப்சி இருக்குது. ஸோ இதெல்லாம் நியூவர் டெக்னிக்ஸ். அது வந்து இன்னும் சின்னதாக இருக்கிறப்ப கண்டுபிடிக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல். இன்னைக்கு காலகட்டத்தில் ஆக்சுவலாக இந்த பிரஸ்ட் கேன்சர் பற்றின அவேர்னஸ் வந்து நிறைய இடத்துல வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. அது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக வந்து இருக்குது. இந்த மறுவாழ்வு அப்படின்றது அவங்களுக்கு எப்படி இருக்கு? வெறும் பிரஸ்ட் கேன்சர் முன்னாடி மாதிரி சர்ஜரி பண்ணிட்டோ கீமோ முடிஞ்சிச்சு அவ்வளோதான் விடுறதில்ல. நிறைய சப்போர்ட் குரூப்ஸ் இருக்கு, நிறைய ரீஹாபிலிட்டேஷன் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பிரஸ்ட் எடுக்க வேண்டியது வந்ததுன்னா நிறைய பிராஸ் இருக்கு, ப்ராஸ்தசிஸ் இருக்கு, ரீகன்ஸ்ட்ரக்ஷன் ஆப்ஷன்ஸ் இருக்கு, சப்போர்ட் சிஸ்டம் நிறைய சப்போர்ட் குரூப்ஸ் இருக்கு. கேன்சருக்கு, பிரஸ்ட் கேன்சருக்கு லாட் ஆஃப் ஹோலிஸ்டிக் அப்ரோச் டு பிரஸ்ட் கேன்சர் வந்து நிறைய வந்திருக்கு, நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு, நிறைய குரூப்ஸ் இருக்கு. ஸோ தட்ஸ் சம்திங் தட் த ஃபோக்கஸ் இஸ். சூப்பர். இதில் முக்கியமாக தெரிய வேண்டிய விஷயம் அதிநவீன சிகிச்சை முறைகள் என்னென்ன வந்து புற்றுநோய்க்கு வந்திருக்கு. மார்பக புற்றுநோய் மட்டும் இல்லாமல் கேன்சருக்கே வந்து அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட்ஸ் என்னெல்லாம் வந்திருக்கு டாக்டர்? ஸோ அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட்ஸ் பார்த்தோன்னா இப்போ நிறைய டார்கெட்டட் தெரப்பி, இம்யூனோதெரப்பின்னு இருக்குது. ஸோ அது ஆல் டிபெண்டிங் கேன்சர் டைப். இப்போ எல்லா பிரஸ்ட் கேன்சர் இல்லை எல்லா சர்விக்கல் கேன்சர் இல்லை எல்லா எண்டோமெட்ரியல் கேன்சர் ஒரே மாதிரி ட்ரீட் பண்ணுறதில்ல. நிறைய டார்கெட்ஸ் பார்த்துட்டு அதில் ரீசர்ச் பண்ணிவிட்டு அந்தந்த கேன்சரில் அந்தந்த டைப்புக்கு டிஃப்ரெண்ட் ஆப்ஷன்ஸ் ஆஃப் ட்ரீட்மெண்ட் இருக்குது. டார்கெட்டட் தெரப்பி, இம்யூனோதெரப்பி அந்த மாதிரி. சர்ஜரி படி நிறைய மினிமல் இன்வேசிவ் சர்ஜரி இருக்குது. அது வந்து முன்னாடி மாதிரி ஃபுல்லாக கட் பண்ணி சர்ஜரி பண்ண வேண்டியதில்லை. நிறைய லாப்ரோஸ்கோப்பி ஆப்ஷன்ஸ் இருக்குது. இப்போ நிறைய ரொபாட்டிக் சர்ஜரி ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ அது எல்லாமே வந்து சர்ஜரி வந்து லெஸ் காம்ப்ளிகேட்டட், ஏர்லியாக வீட்டுக்கு போகலாம், ரிகவரி ஏர்லியாக இருக்கும். ஸோ சர்ஜரியில் இந்த மாதிரி நிறைய அட்வான்ஸ்மெண்ட்ஸ் இருக்குது. கீமோதெரப்பி, மெடிக்கல் ஆங்காலஜிலையும் நிறைய அட்வான்ஸ்மெண்ட்ஸ் இருக்குது. அண்ட் டாக்டர், அதே மாதிரி இப்போ வந்து கேன்சர் பேஷண்ட்ஸ் வந்து அவங்க வந்து பயங்கரமான ஒரு வில் பவரோடு இருந்தாங்கன்னா கண்டிப்பாக வந்து அவங்க வந்து அந்த கேன்சர்லேருந்து வெளியே வரலான்றது எல்லாருக்குமே தெரியும். ஸோ மெயினாக வந்து அவங்களுடைய கூட இருக்கக்கூடிய ஃபேமிலி மெம்பர்ஸோடைய சப்போர்ட் வந்து ஒரு மிகப்பெரிய ரோலை வந்து ப்ளே பண்ணுது. நீங்கள் என்ன மாதிரியான கவுன்சிலிங் தான் வந்து பேஷண்ட்ஸ்க்கும் சரி அவங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் வந்து ப்ரொவைட் பண்ணுறீங்க? ஸோ நிறைய கவுன்சிலிங் இருக்குது. டயக்னோசிஸ் அப்போ வி ஹாவ் அ கவுன்சிலிங். நாங்கள் டாக்டராகவும் பேசுவோம். வி ஹாவ் சம் கவுன்சிலர்ஸ் ஆல்சோ இன்வால்வ். பிகாஸ் அந்த நியூஸ் பிரேக் பண்ணுறப்ப இட்ஸ் வெரி டிஃபிகல்ட் சுச்சுவேஷன் ஃபார் த ஃபேமிலி and thing. And எவ்வளோ சொன்னாலும் கேன்சர் வந்து அந்த வார்த்தை இஸ் a very very difficult thing to accept. ஸோ நிறைய டாக்கிங் அபவுட் த டிசீஸ். நிறைய வி ஹேவ் பேஷண்ட்ஸ் ட்ரீட்மெண்ட் முடிச்சுட்டு அவங்க வந்து இப்போ நியூலி டயக்னோஸ்ட் பேஷண்ட்ஸோட பேசுறது, அவங்களுக்கு இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள் யங் பேஷண்ட் அவங்களுக்கு வந்து வேறு ப்ராப்ளம்ஸ் இருக்கும், அதே ஓல்டர் பேஷண்ட்னா அவங்களுக்கு வந்து வேறு ப்ராப்ளம்ஸ் இருக்கும். ஸோ வி ட்ரை டு லிங்க் சம்மன் ஆஃப் அ சிமிலர் story and similar process, so that also helps them a lot. ஏன்னா டாக்டராக எங்களுக்கும் ஒரு லிமிட்டாக தான் அட்வைஸ் சொல்ல முடியும், மெடிக்கலாக அட்வைஸ் சொல்ல முடியும், பட் ஆல் தீஸ் கைண்ட் ஆஃப் சப்போர்ட் சிஸ்டம்ஸ் ரியலி ஹெல்ப். எஸ். ஸோ வணக்கம் தமிழா கொண்டாடும் மகளிர் வாரத்தில் இன்னைக்கு வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருந்தீங்க. நீங்கள் வந்து இந்த மார்பக புற்றுநோய் பற்றியும் அதோட சர்விக்கல் கேன்சர் பற்றியும் நிறைய முக்கியமான தகவல்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. பார்த்துட்டு இருக்க நேயர்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். ஸோ இப்போ வந்து இன் ஜென்ரல் மகளிர் வந்து நான் ஸ்டார்டிங்கே சொல்லியிருந்த பெண்கள் எல்லாருமே வந்து அவங்களுடைய ஹெல்த்தை வந்து பெருசாக ஃபோக்கஸ் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்த நல்லா ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேக் ஹோம் மெசேஜாக சொல்லுங்கள் டாக்டர். விமென் வந்து இம்பார்ட்டன்ஸ் எப்போவுமே ஃபேமிலி, அவங்க பேரண்ட்ஸ், அவங்க சில்ட்ரன், அவங்க வீடு, அவங்க ஹஸ்பண்ட், அந்த இம்பார்ட்டன்ஸ் தான் இருக்கும். பட் இம்பார்ட்டன்ட் வந்து அவங்க ஹெல்த் பார்க்குறது. அவங்க ஹெல்த் நல்லா இருந்தால் தான் எல்லாமே செய்ய முடியும் எல்லாருக்கும். ஸோ என்னென்ன நம்ம வந்து ப்ரிவென்டிவாக பண்ணலாம் இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல், தட் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஏதாவது ப்ராப்ளம்னா உடனே ஹாஸ்பிட்டலுக்கு போகணும். ஹஸ்பண்ட்ஸ், யூ ஷுட் என்கரேஜ் யுவர் ஒய்ஃப்ஸ். சன்ஸ், யூ ஷுட் என்கரேஜ் யுவர் மதர். தே ஷுட் ஆல் டேக் இம்பார்ட்டன்ஸ் அண்ட் சீக் ஹெல்ப் வென் தெர் இஸ் அ ப்ராப்ளம். என்னென்ன வந்து நம்ம ஏர்லியாக ஸ்க்ரீனிங் பண்ணலாம், மேமோகிராமாக இருக்கட்டும், பேப்ஸ்மியராக இருக்கட்டும், எந்தெந்த ஏஜில் பண்ணலாமோ அது பண்ணணும். அண்ட் எனி ப்ராப்ளம் இருந்தால் டாக்டர்கிட்ட சீக்கிரம் கொண்டு போகணும்.
பிரெஸ்ட் கேன்சர் ஸ்பெசிஃபிக்காக பார்த்தோன்னா நம்ம வந்து நிறைய பிரெஸ்ட் கேன்சர் பற்றி டிஸ்கஸ் பண்ணணும். லாட் ஆஃப் கூச்சம் அந்த பிரெஸ்ட் கேன்சர் பற்றி பேசுகிறது, அது பிரேக் பண்ணணும். அண்ட் பிரெஸ்ட் கேன்சருக்கு ட்ரீட்மெண்ட் நிறைய இருக்குது. நிறைய பேர் வந்து ஐயோ எனக்கு கட்டி இருக்குது, கேன்சரை விட்டுடலாமே, இல்லை ஆல்டர்னேட் மெடிசன் போய்க்கலாமே, அந்த மாதிரி இல்லாமல் நம்ம ட்ரீட்மெண்ட் அவைலபிளாக இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும். ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு நல்லா இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. சூப்பர் டாக்டர். எஸ், நம்ம ஆல்ரெடி வந்து பேசின மாதிரி இவங்க கிட்ட ட்ரீட்மெண்ட் போய் சிகிச்சை பண்றதை தாண்டி இவங்க கனிவா பேசுறதுலேயே பாதி பேர் குணமாயிடுவாங்கன்னு நினைக்கிறேன். அழகான ரொம்ப எளிமையாகவும் எல்லாருக்கும் புரியுற மாதிரி ரொம்ப அழகா வந்து நிறைய விஷயங்களை வந்து பகிர்ந்துக்கிட்டீங்க. ஸோ ஜென்ரலாகவே வந்து அழகு, அறிவு அண்ட் வந்து திறமை எல்லாமே வந்து சொல்லலாம். இந்த மாதிரி அன்பு, இது எல்லாத்துக்குமே அடையாளமாக இருக்கக்கூடிய பெண்கள் வந்து எப்போவுமே அவங்கள விட வந்து அவங்க சுற்றி இருக்கவங்க நல்லா பார்த்துக்கணும்னு நினைப்பாங்க. ஸோ இப்போ வந்து நிச்சயமாக இந்த வணக்கம் தமிழா கொண்டாடும் மகளிர் வாரத்தில் ஒவ்வொரு நாளும் நாங்கள் அதை தான் ஸ்ட்ரெஸ் பண்ணி வந்து சொல்லிட்டு இருக்கோம். பெண்களை பயங்கரமாக செலிப்ரேட் பண்ணோம், அவங்களோட ஆரோக்கியத்தில் அதிகமான கவனம் எல்லாருமே வந்து செலுத்தணும்னு சொல்லிட்டு அந்த வகையில் இன்னைக்கு எங்கள் நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு நிறைய முக்கியமான தகவல்களை பகிர்ந்துக்கிட்டு எல்லாருக்கும் ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.